ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கவின் லவர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வீடியோ எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ சாரி, என்னால் அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணவே முடியல. இப்போ ஹெச்எஃப் பண்ணல, நான் ஜனவரி ஆர் பிப்ரவரியில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ செய்ய முடியல. என்னென்னா வீட்டில் குழந்தைங்க பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் நடுமாமியாருமே தவறிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 6 month ஆகிற வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் பெரியவங்க. அதனால் ஒரு 6 month கழித்து கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் பண்ணியிருந்தா திருப்பதி போயிட்டு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் போகலை, அதனால் என்னால் ஷேர் பண்ண முடியல. பின்னாடி ஒரு வாய்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. பாப்பா குட்டிமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடணும், சொல்லக்கூடாது, செய்யணும். நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கணும். நம்ம மெயினாக விமென்ஸ் நம்ம நம்மளை இன்னும் நல்லா நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் நம்மளால முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வேலையெல்லாம் என்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணணும். நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணணும். நம்ம சேனலும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகணும். நம்ம லைஃப் ஸ்டைலையும் மற்றவங்களுக்கு காட்டணும். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், நம்ம எப்படி வந்தோம்னு காட்டணும். பட் நீங்கள் ஒரு சில பேர் எனக்கு ஐடியா சொல்லுவீங்க இல்லையா, அதையும் நான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் கழிச்சுமே 2 பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஹெச்எஃப் வீடியோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மொட்டை போட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ என்னால் அது சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஓகே நம்ம இங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஐ திங்க் இப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 month கழித்து இன்னொரு குலதெய்வத்துக்கும் மொட்டை போடணும். ஏன்னா பாப்பா வேற வளர்ந்துட்டா. ஸோ 2வது பாப்பா வேற வளர்ந்துட்டா. அவங்க வளர்ந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த மொட்டையும் போடணும். ஸோ அந்த வேலையெல்லாம் நமக்கு ஹெவியாகவே இருக்குது. அதனால டக்குன்னு முடிச்சிடணும். என்னோடய ஆசை என்னென்னா, ஏன் இவ்வளோ வீடியோவும் எதுக்கு இவ்வளோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக திரும்பவும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது ரொம்ப நாள் கேட்டேன், பட் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு உமன் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் நான் ரொம்ப பேச விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சிட்றேன். எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு நான் மொட்டை அடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு கண்ணே மொட்டைலாம் அடிக்கிற, வயசு பிள்ளை, நீ மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் அவங்க சொன்னவங்களே அவங்களோட அவங்களோட பிரார்த்தனைக்காக, அவங்களோட உடல் நலனுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களே அடிச்சிருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, சொன்னவங்களே ஓகே அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி ஆயிருக்குன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி லாங் ஹேர். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். உயிரை கொடுக்குற சாமிக்கு மயிரை கொடுத்தா என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப நான் சரின்னு தான் சொல்லுவேன். கடவுள் கொடுத்தா வாழ்க்கை, உயிர் எல்லாமே. ஸோ அவங்களுக்காக நம்ம இதை கூட கொடுக்கலன்னா இது என்னோட பர்சனல் ஹோப். நான் இதை யாருக்குமே கட்டாயப்படுத்தலை. அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால் நான் பர்சனலாக ரொம்ப நான் பிலீவ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன்னா, ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக அடிக்கிறேன். அப்போ நிறைய பேர் அதை நல்லா இது பண்ணி வீடியோ எடுத்து க்ளோஸ்அப்பில் பண்ணி போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன். எனக்கு இன்னும் 2 மொட்டை தான் பேலன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் 5 பிளான் பண்ணியிருந்தோன்னா வேண்டியிருந்தேன். அதில் 3 நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 3 மொட்டை போட்டாச்சு. இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 முடிச்சிட்டேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் பழனிக்கு போகும்போது ஒரு 4 years முன்னாடி போட்டிருந்தப்போ நான் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பயங்கர ஆர்வக்கோளார். உன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்வம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி ஆர்வக்கோளார் தான் நான். நிறைய பேர் என் பொண்ணு திட்டுவா. எனக்கு அது ரொம்ப, நீ நல்லா திட்டு தீப்தி என்ன அப்படின்னு சொல்லுவேன். மா நீ படிச்சிருக்க,
உனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஐடி வச்சுருக்கேன், ஒரு சேனல் வச்சுருக்கேன், நீ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுமா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா, நீ ஏமா இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட டெய்லியுமே கேட்பா. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். உனக்கு எத்தனை வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ ஃபோன் யூஸ் பண்ணுறதை கட் பண்ணிவிட்டு நீ இதை ஸ்டார்ட் பண்ணுமா இந்த இயர்லேருந்து அப்படின்னு சொன்னது எனக்கு நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் மட்டுமே வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இப்போ குழந்தை இருக்கா, நம்மளால வேலைக்கு போக முடியல. ஸோ குழந்தை வளர்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இல்லையா? அதனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை வந்து சொல்லக்கூடாது, கண்டினியூவாக போடணும். போட்டதுக்கப்புறம் தான் வந்து எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு வந்து நம்ம பார்க்க முடியும். see you soon பார்க்கலாம். அண்டு நான் இன்னும் நிறைய கொஞ்சம் ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி டொனேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் எதை சொல்ல வந்து எதோ போயிட்டேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்தளவுக்கு வியூஸ் இல்லை. நான் என்னைக்கு போய் பழனிக்கு போய் எனக்கு சுத்தமாக அது வந்து தாட்டே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இது வியூஸ் அதிகமாக போகும். எனக்கு 84K வியூஸ்லாம் என்னால் இன்னமும் பிலீவ் பண்ண முடியல. என்னோடய சேனலில் பாப்புலரிட்டியில் இருக்குது. 3 years பிஃபோர் நீங்கள் பாருங்கள், சமயபுரத்தில் பண்ணது ஃபஸ்ட்டு அது வந்து அதிகமானது. அதை நீங்கள் பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பழனிக்கு போனது தான் வந்து செம்ம பெரிய வியூஸ் போணுச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு வியூஸ் போச்சு. நான் வந்து முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமாக இருந்தாலும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, முருகான்னு சொல்லும் போதே என் கண்ணு கலங்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். ஓகே, நம்ம அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடும்போது தானே நமக்கு வியூஸ் அதிகமாக போச்சு, நம்ம அதை ஏன் திரும்பவும் பண்ணக்கூடாது, திரும்பவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ, டேட்டு, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் திஸ் பை அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.